ஒரே டைமில் வந்து நிறைய யானை வந்து தண்ணி குடிக்கிறோம். அந்த பிளேஸ் தான் போகிறோம். இப்போ எங்கன்னா கரெக்டாக மூணார்லேருந்து கொச்சின் டைரக்ஷனில் போயிட்டு ஒரு 15 கிலோமீட்டருக்கு வந்து ரைட் எடுத்து போகணும். அங்கே போய் என்றைக்காவது யானை பார்க்குறோமான்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே பாப்பா, எங்கே போகிறோம்? ஆனக்குளத்துக்கு எதுக்கு போகிறோம்? யானையை பார்க்கவா? உன்னை அங்கே போய் பிடிச்சி விட்டுட்டு வந்துடலாமா? வேண்டாமா? ஏன்? உனக்கு தானே யானை ரொம்ப பிடிக்கும்ல? சிங்கம் பிடிக்குமா? அப்போ சிங்கத்தை விட்டுடலாமா? சிங்கத்துக்கு விட்டுடலாமா போனியா? சரி, போய் யானையை பார்க்குறோம். ஓகே. இப்போ வந்து இந்த ரோடு வந்து கொச்சின் போகிற ரோடு. மூணார்லேருந்து கொச்சின் போகிற ரோட்டில் தான் போகணும். இதுலேயே வந்து இப்படி ரைட் சைடு போனால் விரிவார வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்லி ஒரு ஃபால்ஸ் இருக்குது. ஹிடன் ஃபால்ஸ் மாதிரி ஜீப்லலாம் கூப்பிட்டு போவாங்க. அது ஒரு 15 கிலோமீட்டர் இதில் போனால் விரிவார வாட்டர் ஃபால்ஸ் போயிடும். அந்த வழியும் வந்து நம்ம ஆனக்குளத்துக்கு போகலாம். ஜீப்புனா நல்லாயிருக்கும். காருக்கு வந்து ரோடு வந்து அவ்வளோக்கு சரி இருக்காது. அதனால் நம்ம மெயினில் போகிறோம். இது லெஃப்ட் சைடில் வந்து கேஎஸ்ஆர்டிசி டிப்போ, கவர்மெண்ட் பஸ்ஸோட டிப்போ கேரளாவில். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஏதோ கிரிக்கெட் மேட்ச் விளாண்டுட்டு இருக்காங்க. ரோட் சைடு கடைகள் தான் நிறைய இருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து விரிவார வாட்டர் ஃபால்ஸ் போய், அதாவது இது மெயின் ரோட்டில் நம்ம போகல, கிட்டானா இருக்கிற பிளேஸு விரிவார வாட்டர் ஃபால்ஸ் போய் அங்கேருந்து ஆனக்குளம் போகிறோம். இது வந்து கொஞ்சம் ஆஃப் ரோடு மாதிரி இருக்கும். நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அங்கே போகலாம். முன்னாடி பார்த்தீங்கன்னா ரோடே இவ்வளோ தான், சிங்கிளாக தான் இருக்கும். ஆனக்குளம்னா என்னன்னு சொல்லு பாப்பா. ஆனக்குளம்னா என்ன? யானை குடிக்கிற இடமா? இது தண்ணி குடிக்கிற இடமா? ஆமாம், அங்கே தான் வந்து யானை வந்து தண்ணி குடிக்கும் நிறையா. இன்னைக்கு யானை பார்ப்போமா? எப்படி சொல்கிற? கன்ஃபார்மு? அதான் எப்படி கன்ஃபார்ம்? நாங்கள் இப்படி தான் டெய்லி எப்போ போகிறோமோ கன்ஃபார்ம் யானையை பார்த்துருவோம்னு சொல்லிட்டு போவோம். ஆனால் ஒரு டைம் கூட யானையை பார்க்கவே இல்லை. நீ எப்படி சொல்கிற? யானையை பார்ப்போமே. தாத்தா யானை வரும்னு சொல்லியிருக்காரா? யானை வரும்னு சொல்லியிருக்காரு. வருமா? இப்போ வருமா? வரும்னா இது ரோடுனா ரொம்ப சிங்கிள் ரோடு. போனதான்
டிஸ்டர்பன்ஸுமே இப்போ சிட்டி மாதிரி எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது இங்கே. எப்பயாவது ஒரு சில டைமில் தான் வண்டி வரும் இங்கே, அந்த மாதிரி தான் இருக்கும். மற்றபடி வேறு லெவலில் அட்மாஸ்பியர் இருக்கும். ஃபுல்லாகவே நேச்சரோட கோஆர்டினேட் பண்ணி இருக்கிற மாதிரி எப்பயுமே. அந்த ஸ்கூல் வந்து எப்படி இருக்கணும். யாரு ஸ்கூலில் விளாட்றாங்க இப்போ. நம்ம இந்த வழி போயிட்டு இந்த வழி தான் ரிட்டர்ன் வரணும் யானையை பார்த்துட்டு. நான் முன்னாடி ஒரு ஜீப் போய்கிட்டு இருக்கு. இந்த ஜீப் எங்கே போகுதுன்னு தெரியல. கண்டிப்பாக யானை குளத்துக்கு போகிறோம், யானையை பார்க்குறோம். ஓகே சரியா? பாருங்க சூப்பராக இருக்கும். கோயில் இங்கே பக்கத்துலேயே வீடு. தேயிலெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். மிஸ்ட் பாருங்க. ஆமா மிஸ்ட் இங்க மட்டும் மிஸ்ட். அதுவும் ஏப்ரல் மாசத்துல கோயம்புத்தூர்ல எவ்வளவு வெயில் அடிக்குது. இங்க மிஸ்ட் பாத்தியா எப்படி இருக்குன்னு? ஆமா ஆமாப்பா. கிளைமேட்டே வேற லெவல்ல இருக்கு. ரோடு அதுக்கு மேல இருக்கு. சூப்பர். ஜீப்பு தான் வரணும் ஈஸி. பாருங்க மேல மலையை பாரு வேற லெவலில் இருக்கு. இந்த மாதிரி வண்டி வந்துச்சுன்னா தான் கஷ்டம். சிங்கிள் ரோடு. எஸ்பெண்ட் மாதிரி டக்கு டக்கு திரும்புது. திக் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கு. ஏன்னா நைட் டைமில் வர்றது வந்து அப்படியே திகிலாக இருக்கும். முன்னாடி மிஸ்ட்டு பாருங்கள். ஏப்ரல் மாதத்தில் மிஸ்ட்டு. கோயம்புத்தூரில் அவ்வளோ வெயில் அடிச்சிட்டு இருக்கேங்க. இங்கே எவ்வளோ மிஸ்ட்டு. டைம் பார்த்தீங்கன்னா 4:40. 4:40க்கு எப்படி இருக்குது?
என்ன சொல்லணும் தமிழ்ல? வண்டி வருது. வேற லெவல் மிஸ்ட், வேற லெவல் கிளைமேட். ஃபோட்டோ எடுப்போமா? பார்த்தீங்கன்னா வேறு லெவல் கிளைமேட்டு. மிஸ்ட்டு வந்து அப்படியே மூவ் ஆகி வர்றது வந்து தெரியுது. கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, ஆனால் ரியலாக பார்க்குறதுக்கு வந்து வேறு லெவலில் இருக்குது. இவ்வளோ தான் ரோடு வந்து சிங்கிள் ரோடு தான். இதில் தான் போகணும். சரி, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஆனைக்குளம் போகலாம். அங்கே போய் யானை வருதான்னு பார்த்துட்டு இன்றைக்காவது லக்கில் வந்து யானை இருக்கான்னு பார்க்குறோம். இங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. வந்து ரோடு பாரு இப்படி இருக்கு ஸ்லோப்பா. இதுலையா ஸ்பீடாக போகலாமா? ஸ்லோவாக தான் போகும். ஸ்லோப்பாக இருக்கிற ரோட்டில் பெருசாக இருக்கா? இது பெருசாக இருக்கா உங்கள் ஊரில்? பெரிய ரோடு என்னன்னு சொல்லுவேன். இதுதான் பெரிய ரோடா? சூப்பர். யானையா? யானை இருந்தால் எங்கே திரும்ப முடியும்? நின்று இருக்க வேண்டியது. அதையும் முன்னாடி வச்சுட்டு இங்கே வா. எல்லாரும் எப்படி ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருக்காங்க. மிஸ்ட்டு வந்து அப்படியே மூவ் ஆகி வருது. மிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் மூவ் ஆகுது. சூப்பராக மூவ் ஆகுறது வந்து தெரியுது. லிட்டராக தான் மிஸ்ட்டு மூவ் ஆகுது. ரோடு வந்து வேறு லெவல் ரோடு. ஆஃப் ரோடு தான். பாப்பாவுக்கு குளிருதா? அது மேலே பார்த்து அந்த வழி தான் இறங்கி வந்திருக்கோம். செருக்கின் தான். ரோடு சுத்தம்.
வாட்டர் ஃபால்ஸ். நம்ம இதையும் தாண்டி எங்கே போனோம்? ஆனக்குளம் போனோம். ஆமாம், இது வந்து விரிவார வாட்டர் ஃபால்ஸ். இது வரல, இனிமே தான் போகணும். இதான் நினைச்சிட்டியா? இது வந்து விரிவார வாட்டர் ஃபால்ஸ். நம்ம இதுக்கப்புறம் தான் போகணும். ஆக்சுவலாக என்ன இதுன்னா பஸ்ஸு, கேஎஸ்ஆர்டிசி கேரளா கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து கூட்டிகிட்டு வருவாங்க. டூரிஸ்ட்டு பஸ்ஸில் கூட்டிகிட்டு வருவாங்க போகலாம். ஐஸை பற்றி கேட்டேன், சாப்பிட்லன்னு. ஐஸ்கிரீமு ரோடு பாரு பாப்பா, ரோடு பாரு எப்படி இருக்குன்னு. எப்படி நல்லா இருக்கா? காலி தானா? வந்துடும், இதுல இருந்து பக்கம் தான். ரிசார்ட்ல இருக்கு. ரோடு பாரு. கேட்டு 3 கிலோமீட்டர் வந்துட்டோம். ஆனால் சரியான ஏற்றம் இறக்கம், ரொம்ப ஸ்லோப்பாக இருக்குது, ரொம்ப இதாக இருக்குது. ஒரு பிளெயினான ரோடே இல்லை. நல்லா டிரைவிங் தெரிஞ்சவங்க இருந்தால் சேஃபு. இதுலேயே வந்து ஒரு 4 கிலோமீட்டர் போனால் ஆனக்குள்ள வந்துடும்ன்றாங்க. ஜீப்பெல்லாம் அங்கே தான் போயிட்டு வருது. மறுபடியும் டேர்ன் ரைட்டா? தயவு செய்து கூகுள் மேப் மட்டும் பார்த்து வந்துடாதீங்க. Continue on Annakulam Road for 1 kilometer. ஏறி திடீர்னு இப்படி ஸ்லோப் ஆகும். ஸ்லோப்புனா வேற லெவல் ஸ்லோப்பு. அப்படியே நட்டுக்கு இறங்கும் இப்படி.
அப்படியே ஸ்லோப்பு, அங்கன்னு ஸ்லோப்பாக இருக்குது. இதான் வந்து யானைக்குளம். இங்கே வந்துட்டோம், ஆனால் யானை இப்போ வரைக்கும் வரல. இங்கே டீ குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுதான் என்னென்னு. இன்றைக்காவது யானையை பார்ப்போமான்னு. கூடுதலாக பேச மாட்டேன்னா முயல் வந்துருக்குதுல்ல. முயல் எங்கே? முயலா? அந்த மரம் இருக்கா? ஆமாம், அந்த மரத்துக்கு நேராக கீழே சின்ன செடிக்கிட்ட நிற்கி அவனுக்கு வந்து ஓடி கிடக்கு. எவ்வளோ பெரிய யானையை பார்க்க வந்து முன்ன மாதிரியே இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்த்தா யானையே வரல. இனிமே வருமானு தெரில. கேட்டால் மழை பெஞ்சால் வராதுன்னு சொல்கிறாங்க. இந்த டைமும் நமக்கு வந்து லக் இல்லை காய்ஸ். நம்ம யானையை எப்போ தான் பார்க்க போகிறோன்னு தெரியல. யானையே இல்லை. ஸோ ஓகே, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், இல்லைனா அப்படியே கிளம்பலாம். ஓகே, பாய்.